சார், என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த கட்சியினுடைய தலைவரான விஜய் வந்து போயிட்டு பார்க்கல, ஏன் அவங்க பார்க்கல அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? அது என்னன்னா, தாவேக தலைவர் விஜய் போயிருக்கணும், வந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான கேள்விகள் வந்து எல்லா பக்கம் வைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் வைக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான பெர்மிஷன் வந்து விஜய் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது. அவர் நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பதாகவும், இதுக்கு வந்து நேற்று நைட்டே, அதாவது அவர் இங்கே கரூர்லேருந்து திருச்சி மூலியமாக அவர் சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே உடனடியாக ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அங்கே கரூருக்கு வரணும் அப்படின்னு அவர் பெர்மிஷன் கேட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் அவர் வந்தால் மட்டும்தான் இது நிஜமாக இருக்குமே தவிர, அது வரைக்கும் அவர் பெர்மிஷன் கேட்டாரா, அவர் வந்தாரா இல்லையா, அவர் வரலையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். ஏன் வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. அவர் வந்திருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்களாகட்டும், அதே போல் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க. சொன்னதில் என்ன முக்கியமாக வாய்ந்து இருக்குன்னா, நிகழ்ச்சி நேற்று நடந்த சம்பவத்தினுடைய பொறுப்பேற்க வேண்டியதாக அவர் இருக்கிறார். அதனால் அவர் கண்டிப்பாக வந்து பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், அரசியல் கட்சி தலைவராக ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது, ஒரு ரசிகர் மனப்பான்மை இருக்கக்கூடியவர்களை வந்து பார்த்தா தான் ஒரு சூழல் சரியாகும் அப்படிங்கிற நிலையிலேயாவது அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமாக அவர் வந்து பார்த்துருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எல்லாரும் முன் வச்சிருக்காங்க. ஆனால் ஏன் வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்க வரலனாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, 2ஆம் கட்ட தலைவர்களாவது வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மற்ற எதிர்கட்சிகள்ல இருந்தும் வந்திருக்காங்க, ஆளும் கட்சி தரப்புல இருந்தும் வந்திருக்காங்க. விஜய் கட்சி சார்பில் இருந்து, அதாவது தாவேகா சார்பில் இருந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் வர மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வர மறுக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்னன்னா, அவங்க மறுக்கிறாங்களா என்னங்கிறது இல்லை. ஒருவேளை ஒரு அச்சம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து பார்க்கப்படுகிறது. என்ன அச்சமாக இருக்கலாம்னா, வந்தா நமக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை ஆயிருமோ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா, தாவேக தலைவர் விஜய் வந்தார்னா, மீண்டும் இது போல் அவரை பார்ப்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் கூடி மீண்டும் இது போன்ற ஒரு சிக்கல் நடந்துருமோ, அது எங்கே இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருப்பதாக பொதுவாகவே சொல்லப்படுது. இது பொது கருத்தாக நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒருவேளை அதிகமாகிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையை மேலும் அதிகரிக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவங்க பயந்துட்டு இது வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை விஜய்க்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். விஜய்க்கு அங்கே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய லீகல் விங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்பதன் அடிப்படையில் திரு புஷி ஆனந்தோ, திரு ஆதவ் அர்ஜுனாவோ, திரு நிர்மல்குமாரோ வந்திருக்கலாம் அப்படிங்கிற கேட்குற கேள்வியும் யதார்த்தமானது தான். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியது தான். இப்போ முதலமைச்சர் வந்து நேற்று இரவே அங்கே வந்துட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் அங்கே காலையில் வந்து அங்கே வைக்கப்பட்ட உடல்களுக்கெல்லாம் வந்து அவங்க அஞ்சலி செலுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நைட்டு என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து அங்கே பார்த்துட்டு போனாங்க. அதே போல் பெரிய அமைச்சர்கள் குழுவே அங்கே இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும், அதே போல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்ட அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க வந்து அதே போல் எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், இது போல இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இப்போ பயணத்தை பாதியில் முடித்து கொண்டு கூட திரு அண்ணாமலை இப்போ வந்து சற்று முன்னதாக பார்த்துருக்கிறாரு. அதே போல் மற்ற கட்சியை சேர்ந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திரு TTV தினகரன், பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், இப்படி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, ஜோதிமணி, இவங்க எல்லாரும் வந்து எல்லா கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய பார்த்தவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன், அதே போல் பஞ்சாபில் முகாமிட்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் மு வீரபாண்டியன், மாநில செயலாளருடைய மு வீரபாண்டியன், மற்ற கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்து போட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது வரைக்கும் இவர்களுடைய தலைவர்கள் வரவில்லை என்கின்ற ஒரு கேள்வி வந்து நிதானமாக வைக்கப்படுகிறது. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் வரலை அப்படின்னு. அதே போல் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து கரூரில் தான் இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி இருந்துமே அவர் ஏன் வரல அப்படிங்க வந்து போய் பார்க்கல அப்படின்னா, ஒருவேளை இந்த க்ரௌடு, அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட க்ரௌடு வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் மேலே திரும்பி விடுமோ, ஒரு அச்சமாக இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பொதுவெளியில் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதிவை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை தாண்டி கண்டிப்பாக அவர்கள் வந்திருக்க வேண்டும்.
வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம வேந்த தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக நம்ம விருந்தினர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்தோமே என்றாலும் கூட அவங்க வச்சிருக்க திரு கோடங்கி வச்சிருக்கக்கூடிய ஆகட்டும், அது மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்களுடைய கருத்தாகட்டும், பாப்பா மோகன் அவர்கள் சொல்லும்போது கூட 10 பேர் செருப்படி வாங்கினா நீயும் சேர்ந்து செருப்படி வாங்கு, அதில் என்ன பிரச்சனை? அப்போ தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீ மக்களை சந்திக்கவில்லை என்றால் அதில் என்ன நீ அரசியல் கட்சியோ மக்களை நோக்கி எப்படி நகர்கிறாய் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அங்க உயிரிழந்திருக்கிறவங்களையுமே தாவேக்காவுடைய கூட்டத்துக்கு உயிரிழந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அங்க வராததுக்கு காரணமா அவங்க வந்தா இன்னும் கூட்டம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை. இது இப்போ இந்த கருத்தை இப்போ இந்த விருந்தினர்கள் சொன்னதை வச்சு கருத்தை வச்சு பார்த்தாலுமே கூட இப்போ சற்று முன்னால் பேசியிருக்கக்கூடிய ராஜகம்பீரன் அவர்கள் சொன்னதாகட்டும், அல்லது இன்று காலையிலிருந்து நம்ம பேசியிருந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்த்தா கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, மக்களை சந்திக்காத ஒரு தலைவராகவே இருக்க முடியாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்கள் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்து. இப்போ நான் சந்திக்கவே இல்லை, இன்று தான் நான் சந்திக்க போகிறேன், அல்லது நான் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை சந்திப்பேன், அல்லது இனிமேல் சந்திக்க மாட்டேன், இப்படி வரையறைகளை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியாது அப்படின்னு இது போன்ற பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களது கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள், உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நிச்சயமாக அவர்களை நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும். அப்படிங்கிறது நீங்கள் வந்தால் பிரச்சனையாயிரும்னா அப்புறம் ஏன் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் சந்திக்கும் போது சரியாக இருக்குமா என்ற கேள்வியெல்லாம் இந்த விருந்தினர் பெருமக்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ மூத்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளாகட்டும், இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி யதார்த்தமாக இருக்கிறது. இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, உங்கள் கட்சியுடைய நிகழ்ச்சிக்கு தானே வந்திருக்காங்க, அப்போ உங்கள் கட்சிக்கு நிர்வாகினா நீங்கள் வந்திருக்கணும் இல்லைங்களா அப்படிங்கிற கேள்வி வச்சுக்கணும். இந்த கேள்வி தான் எல்லாரும் எழுப்புகிறார்கள். ஆனால் இப்போ தாவேக்காவின் தரப்பில் இதுவரைக்கும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பதில் வைக்கல. இதுக்கிடையில் என்னென்னா, திரு நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சந்திச்சாங்க. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிச்சயமாக வருவார், சந்திக்க வருவார் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பாதிக்கப்பட்டு அங்கே உயிரிழந்து இருக்கும்போது வராத ஒரு தலைவர் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஓய்ந்ததுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இல்லை, அது இதில் இன்னொரு சிக்கல் இருப்பதாக அவங்க தரப்பில் சொல்லப்படுது. என்னென்னா, ஒரு வந்தால் ஒருவேளை வந்துச்சுன்னா அந்த மாப் மென்டாலிட்டி க்ரௌடு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதாக அவர்கள் பார்ப்பதாக ஒரு பொதுவெளி தகவல் தான். யாரும் இப்போ வரைக்கும் என்னென்னா, ஒருத்தர் கூட இது தகவல் இதுதான் பிரச்சனை அப்படின்னு தொலைபேசியில் அழைச்சோ அல்லது ஒரு பதிவு போட்டோ யாருமே சொல்லலை. விஜய் தாவேக்குடைய நிர்வாகிகள் எல்லாருமே என்னென்னா, விஜய் அவர்கள் திருச்சியிலேருந்து சென்னை போனதுக்கப்புறம் போட்ட ஒரு பதிவு தான் ரீட்வீட் பண்ணியிருக்காங்களே தவிர, அவர்கள் யாருமே ஒரு தன்னிச்சையான ஒரு பதிவு வருந்துகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த பதிவு எதுவுமே போட முடியாதுன்னு அவங்க கட்சியினுடைய சார்பாக சொல்லப்பட்டாலும் கூட தொலைபேசியிலையோ அல்லது இதிலையோ நம்ம அழைக்கும் போதோ யாரோ இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆக இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியதில் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அந்த கட்சியினர் மறந்துடக்கூடாதுங்கிறது தான் யதார்த்தமான பார்வையாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு பார்க்கல, ஓகே, அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களையாவது அவங்க பார்த்துருக்கணும். பத்திரிகையாளர்கள் கேள்விக்கான நிறைய பேர் இதை சொன்னாங்க. திரு கோடாங்கி சொன்னார், திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் சொன்னார், மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, திரு பாப்பா மோகன் அவர்கள் கூட சொன்னாங்க. 30 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அதை கூட கேட்காத மாதிரி போயிட்டாரு திரு விஜய் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது என்னென்னா, திரு விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதுடைய என்னென்னா, இது அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி இதை கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. உங்கள் மக்கள் நீங்கள் தான், இப்போ நீங்கள் நாளைக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு முதலமைச்சராக உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மனசில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்கள்கிட்ட இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி பொதுவெளியில் இருக்கத்தான் செய்யுது. அந்த பொதுவெளி கேள்விகளை அவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ வரைக்குமே இல்லை. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. 7:30 மணி ஆகுச்சுன்னா 24 மணி நேரம் ஆயிரும். இப்போ நம்ம 6 மணிக்கு சமீபமாக நம்ம இருக்கிறோம். இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமும் அவர்கள் இன்னும் பார்க்க வரல அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றத்தை மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய, கட்சியை நடத்தி நாளை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதை உணர வேண்டும் என்பது
பொதுவெளியில் எல்லார் தரப்புலையும் வைக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. அது எப்போது அவர்கள் உணர்வார்கள் என்பது நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம யாரும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றவங்களையும் அவங்க யாரும் சந்தித்த மாதிரி நமக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை சந்தித்திருந்தால் நிச்சயமாக அது வந்து ஃப்ளாஷ் நியூஸாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் மூலமாக தான், அதாவது பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலமாக தான் ஒரு செய்தி வந்து மக்களை போயிட்டு சென்றடையுது. அப்படி இருக்கும்போது இதுவரைக்குமே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல. இது மூலமா விஜய் அவர்களுக்கு பத்திரிகை மேல ஒரு பயம் ஒரே ஒரு தடவை சந்திச்சார். மதுரை மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நான் மதுரை மாநாட்டுக்கு போறேன் அப்படிங்கறத தகவலாக சொல்லியிருந்தார் திரு விஜய். அதுக்கப்புறம் வேற செய்தியாளர் சந்திப்பு நகத்துல இது மூலமா பத்திரிகையாளர் மேல அவங்களுக்கு பத்திரிகைகள் மேலேயோ இல்ல ஊடகங்கள் மேலேயோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையுமே வருது இல்லைங்களா? இது பயம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் மட்டும் நம்ம எடுத்துட்டு போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. காரணம், இது வந்து பயத்தினால் மட்டும் அவர் அதை தவிர்க்கிறாரா அப்படிங்கிறத தெரியல. அதை பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்பது தான் இப்போ நம்ம இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய டால் லீடர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். செய்தியாளர்களுடைய கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து எல்லா கட்சிக்குமானது ஒரு மக்களை சென்று நீங்கள் சந்திக்க வேண்டும்ங்கிறது எப்படி ஒரு எல்லாருக்குமான ஒரு கேள்விக்கு இருக்கிறதோ அதே போல் இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக அவர் செய்திருக்க வேண்டும் என்பது அதே போல எல்லாருடைய ஒரு கேள்வியாகத்தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அங்கே போயிட்டு பரப்புரை மேற்கொள்றதுக்கு அவங்க நேரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 8:45க்கு நாங்கள் வந்து பரப்புரையை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணது 2:45க்கு நாமக்கல்ல. அடுத்ததாக வந்து இதில் அந்த நாமக்கல்ல ஸ்டார்ட் பண்ணதே 6 மணி நேரம் தாமதமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தான் அவங்க கரூர் போகிறாங்க. கரூருக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 7:12க்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கும் மேலே வந்து அவங்க தாமதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட டைமுக்கு அவங்களால போக முடியாது. அது நம்ம பார்த்தோமே அந்த இடத்துல. நம்ம வந்து அந்த மக்களுடைய க்ரௌடு நீங்கள் பார்த்து அந்த விஷுவல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு மக்கள் நெருக்கம் வந்து, ஏன்னா வண்டியை நகர முடியல. வண்டி பெரிய வண்டி, திரு விஜய் அவர்களுடைய வண்டி வந்து மிக நீளமான ஒரு வண்டியாக இருப்பதை பார்க்குறோம். இன்ச்சாக ஒவ்வொரு சென்டிமீட்டராக தான் நகர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு மக்கள் க்ரௌடு. முன்னதாக திருச்சிக்கு வந்திருந்தப்போ கூட திருச்சியிலேருந்து விமான நிலையத்துலேருந்து வெளியே வர்றதுக்கே அவருக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சொன்ன இடத்துக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் நீண்ட நேரம் ஆயிடுச்சு. சார், தாவேக தரப்புல இருந்து சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவர்களும் யாரும் போயிட்டு சந்திக்கல அப்படின்ற மாதிரியான பார்வைகள்லாம் எழுது. இந்த நிலையில ஆளும் கட்சி தரப்புல இருந்து நிறைய பேர் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தரப்புல இருந்துமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இதெல்லாம் தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குங்களா? தாவேகாவுக்கு பின்னடைவு அப்படிங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் அவங்க கட்சி முதல்ல பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு பின்னடைவோ அல்லது வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நாம் நமது கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி எடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கட்சிக்கான முன்னேற்றம் இருக்குது, அதே போல் பின்னடைவும் இருக்கிறது. ஒரு கட்சி ஒரு செயல் திட்டம் அதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் அல்லது அதை நோக்கி செயல்படுகிறீர்கள், அதற்கான திட்டங்களை வகுக்கிறீர்கள், அந்த திட்டங்களின்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள், மக்களை சென்று சந்திக்கிறீர்கள், நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னா அந்த மக்கள் தான் எல்லாருக்குமான எஜமானர்களாக இருக்கிறார்கள். இதுதான் எல்லா கட்சிக்காரர்களும் சொல்வது. அப்படிங்கின்ற போது அந்த விஷயத்தை நோக்கி உங்களது செயல் திட்டங்களை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்றால் மக்கள் எஜமானர்கள்ங்கிறதா நம்ம வந்து அடிப்படையான கோர் கருத்து. இது எல்லாருக்குமானது. அந்த ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக மக்களை சென்று சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான் யதார்த்தமாக இருக்கக்கூடியது. எல்லா கட்சிக்கும் இது பொருந்தத்தான் செய்கிறது. இது ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய வாக்கு உரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் மட்டுமல்லாமல் அனைவரையும் சென்று சந்திக்க வேண்டும். ஏன்னா வாக்குரிமை பெற்றவங்களுக்கு மட்டும் ஒரு திட்டம் கிடையாது, வாக்குரிமை இல்லாதவங்களுக்கு ஒரு திட்டம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு திட்டம், அந்த திட்டம் வந்து பயனளிக்க போகிறது. அந்த இடத்தை உங்களுக்கு நகர்த்தக்கூடியவர்களாக இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் சென்று சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். எங்களை வந்து எங்கள் தலைவர் சந்திக்கணும், நாங்கள் இவர் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும்.